சிறகடிக்க ஆசை சீரியல்ல இனி எபிசோட்ல என்ன நடந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம். இப்ப சீதா முத்து மேல கோவப்பட்டுக்கிட்டு மீனா கூட சண்டை போட்டுட்டு அங்கிருந்து கிளம்பிடுறாங்க. ஸோ இந்த அருண் வந்து பயங்கரமா பொய்ய சொல்லி எப்படியோ வந்து சீதாவோட மனச மாத்தி வச்சிருக்கிறாப்ல. முத்து அத ஒண்ணும் பெருசா எடுத்துக்கவே இல்ல. இதுக்கப்புறம் என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம மனோஜோட ஆபீஸ காமிக்கிறாங்க. அப்ப பேசிக்கிட்டு இருக்கும்பொழுதே கிறிஸோட ஸ்கூல்ல இருந்து ஃபோன் பண்றாங்க நம்ம மனோஜுக்கு. இந்த மாதிரி நம்ம கிறிஸ் வந்து ஸ்கூல்ல ஃபர்ஸ்ட்டு வந்திருக்கான். அதனால அவனுக்கு ஒரு சர்டிஃபிகேட் குடுக்கணும். அந்த சர்டிஃபிகேட்ட உங்க கையால தான் வாங்குவேன்னு சொல்றான். அதனால நீங்க ஈவினிங் ஸ்கூலுக்கு வரணும் அப்படின்னு சொல்ல, மனோஜ் நான் எதுக்கு வரணும் அப்படின்னு ஃபர்ஸ்ட்டு ஆரம்பத்தில கேட்குறாப்ல. அதுக்கப்புறம் ரோகிணியும் அங்க இருக்கிறதுனால வந்து பார்த்தீங்கன்னா, நீ தானே இந்த வீட்லயே அதிகமா படிச்சிருக்க. அதனால தான் உன்கிட்ட வாங்கணும்னு அவன் ஆசைப்பட்டிருப்பான் அப்படின்னு மனோஜ புகழ்ந்து பேச, நம்ம மனோஜும் வரேன் அப்படின்னு சொல்லிடுறாப்ல. ஆனா இந்த ஜீவா எதுக்காக நீங்கலாம் போறீங்க? அதுக்கப்புறம் இதுவே பழக்கமாயிடும் அப்படின்னு சொல்ல, ரோகிணிக்கு கோவம் வந்து ஜீவாவ நீ எதுக்கு பர்சனல் விஷயத்துலலாம் தலையிடுற அப்படின்னு திட்டி அனுப்பிச்சு விட்டுர்றாங்க. அதுக்கப்புறம் என்ன, நம்ம மனோஜும் ரோகிணியும் கிறிஸோட ஸ்கூலுக்கு கிளம்பிட்டாங்க. ஆனா அதுக்கு முன்னாடி நம்ம முத்துவும் மீனாவும் அங்க வந்து நிக்கிறாங்க கிறிஸ அழைச்சிக்கிட்டு போலாம்னு. அதுக்கப்புறம் என்ன, நீ எதுக்குடா இங்க வந்தன்னு கேட்க, விஷயத்த சொல்ல, அதுக்கப்புறம் நம்ம மனோஜும் ரோகிணியும் போய் கிறிஸ அழைச்சிக்கிட்டு வராங்க சர்டிஃபிகேட்டோட. அதுக்கப்புறம் வீட்டுக்கு போகும்பொழுதும் மனோஜ் ரோகிணி கார்லயே கிறிஸும் வீட்டுக்கு போறாங்க. இங்க வீட்டுல வந்து கிறிஸ நம்ம மனோஜும் ரோகிணியும் அழைச்சிக்கிட்டு வர்றத பார்த்த விஜயா பயங்கரமா சண்டை போட ஆரம்பிக்கிறாங்க, திட்ட ஆரம்பிக்கிறாங்க. அதுக்கப்புறம் மனோஜ் வந்து கிறிஸோட ஸ்கூல்லயே என்னைய ஃபோன் பண்ணி கூப்பிட்டாங்க அப்படின்னு சொல்ல, நீ எதுக்காடா போற அப்படிங்கிற மாதிரி திட்டிக்கிட்டு இருக்கும் பொழுதே நம்ம ரவி என்ட்ரி கொடுக்குறாப்புல. ரவி வந்து பார்த்தீங்கன்னா ஃபுட்டு காம்படிஷனுக்காக போயிருந்தாங்க இல்லையா, ஸோ அதில் வின் பண்ணிட்டாப்லையாட்டுக்கு. ஸோ கப்போட வீட்டுக்குள்ளே வந்திருக்கிறாப்புல. அதை செலிப்ரேட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் அங்கேருந்து எல்லாருக்குமே ஒவ்வொரு கிஃப்டாக வாங்கிட்டு வந்திருக்கிறாப்புலையாட்டுக்கு. எல்லாமே ப்ரெசென்ட் பண்ணிக்கிட்டு இருக்கிறாப்புல. கடைசியாக ரூமுக்குள்ளே போனதுக்கப்புறம் ரவியோட பெட்டியை எடுத்து துணியெல்லாம் எடுக்கும் பொழுது அங்கே ஒரு லேடிஸ் ட்ரெஸ் இருக்கு, அது நீத்துவோட ட்ரெஸ்ஸாக இருக்கும் அப்படின்னு ரவி சொல்ல, ரோகிணி ஸ்ருதிக்கு பயங்கரமாக கோபம் வருது. நாளைக்கு என்னெல்லாம் நடக்க போகுது அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்க்கலாம்.